அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதில் ஈரானின் 3 அணு உலைகளின் முக்கியத்துவம் என்ன என்பதை டிகோட் பகுதியில் பார்க்கலாம். Decode the world unfiltered. ஈரானின் 3 அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது அமெரிக்கா. ஃபாதோ எரிபொருள் செறிவூட்டல் ஆலை, ஷாஹித் அலி முகமதி நியூக்ளியர் மையம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுகிறது. பாறை மற்றும் மண்ணோட கீழே சுமார் 260 300 அடி ஆழத்தில் இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. அதாவது 80 90 மீட்டர் அடி ஆழத்தில் இருக்குன்னு மதிப்பிடப்படுது. இதுதான் ஈரானுடைய மிகவும் ரகசியமான பாதுகாக்கப்பட்ட ஆலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஃபார்தோ மையத்தினுடைய முதன்மையான பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியத்தை செறிவூட்டுவது. அண்மை காலத்தில் ஃபார்தோ மையத்தில் ஈரான் செறிவூட்டல் பணிகளை அதிக அளவில் மேற்கொண்டு வந்திருக்கிறது. அதாவது 87% தூய யுரேனியத்தை செறிவூட்டல் செய்துள்ளதாக கூறப்படுது. அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு 90% தூய யுரேனியம் தேவை. இந்த மையம் விமான தாக்குதலிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒன்றாகவும் இருக்கிறது. நீண்ட காலமாக ஃபார்தோ மையம் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. 2009ஆம் ஆண்டில் தான் மேற்கத்திய நாடுகள் இந்த மையத்தை முதலாக கண்டுபிடிச்சாங்க. இப்படி ஒரு மையம் செயல்படுது அப்படிங்கிறது. அப்போது வேறு வழி இல்லாமல் சர்வதேச அணுசக்தி முகமையிடம் தகவல்களை ஈரான் பகிர்ந்து கொண்டது. ஏன்னா உலக நாடுகளுடைய அழுத்தம், குறிப்பாக P5 நாடுகளுடைய அழுத்தத்தினால இந்த தகவல்களை ஈரான் பகிர்ந்து கொண்டது. இந்த ஆலை முதல்ல சுமார் 3000 IR-1 சென்ட்ரிஃபியூஸ் வைத்திருக்கக்கூடிய வகையில் 2 தனித்தனி பிரிவுகளாக அமைக்கப்பட்டுச்சு. அதன் தளம்ங்கிறது ரஷ்யாவின் S-300 வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த தளம் 2015ஆம் ஆண்டு P5+1 நாடுகளோட ஈரான் ஒப்பந்தம் செய்து கொண்ட பிறகு ஃபார்தோவை அணு இயற்பியல் மற்றும் தொழில்நுட்ப மையமாக மாற்றியது. 2018ஆம் ஆண்டு ஒப்பந்தத்திலிருந்து ட்ரம்ப் வெளியேறிய பிறகு, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக முதல் முறை பதவியேற்ற போது அவர் இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுகிறார். ஈரான் தனது செறிவூட்டல் பணிகளை ஃபார்தோல தொடர்கிறது. 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி சுமார் 2000 சென்ட்ரிஃபியூஸ் இந்த தளத்தில் செயல்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஃபார்தோ மையத்தில் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் 60% செறிவூட்டப்பட்ட 160 கிலோ யுரேனியத்தை உற்பத்தி செய்வதாக கூறப்படுது. இப்போ அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அடுத்த மையம் இந்த நட்டான்ஸ். இதை பற்றியும் நிறைய பேசியிருக்கிறோம். நட்டான்ஸ் அணுசக்தி நிலையத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த நட்டான்ஸை ஈரானின் யுரேனிய செறிவூட்டலின் மணிமகுடம் அப்படின்னு அழைக்கிறாங்க. டெஹ்ரான்ல இருந்து தென்கிழக்கே 220 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நட்டான்ஸ் அமைந்திருக்குது. இந்த மையத்தை குறிவைத்து ஏற்கனவே இஸ்ரேலிய ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. ஆனால் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தப்படலை. 60% தூய யுரேனியம் செறிவூட்டல் இங்கே நட்டான்ஸ் மையத்திலையும் நடைபெறுது. 50,000க்கும் மேற்பட்ட சென்ட்ரிஃபியூகள் நட்டான்ஸில் இயக்கப்படுகின்றன. அவற்றில் பல நிலத்தடியில் புதைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நட்டான்ஸ் தளத்தினுடைய ஒரு பகுதி வான்வழி தாக்குதலிருந்து பாதுகாக்க ஏதுவாக நிலத்தடியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தோடு தொடர்புடைய 3 சீன ஆராய்ச்சி உலைகள் மற்றும் ஆய்வகங்களும் இந்த நட்டான்ஸில் இருக்கின்றன. அது ரொம்ப முக்கியம். நட்டான்ஸுங்கிற இந்த அணு உலை மையத்தில் இவையெல்லாம் இருக்கின்றன. அமெரிக்கா தாக்குதல் நடத்திய 3வது மையம் இஸ்ஃபஹான். இது பற்றியும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இங்கே ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு அணு ஆராய்ச்சி மையம் செயல்பாட்டு கொண்டு இருக்கிறது. தெஹ்ரான்ல இருந்து தென்கிழக்கே சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மையம் இருக்கு. 3000க்கும் மேற்பட்ட அணு விஞ்ஞானிகள் இங்கே பணியாற்றி வருகிறார்கள். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.